வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. யூசுவலா அவகோடோ ஸ்ப்ரெட் பிரெட் கூட தான் சாப்பிடுவோம். நம்ம இப்போ அத சப்பாத்தியில ரோலா செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா பட்டர் மெல்ட் ஆன பிறகு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஸ்லோவாவே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. கியூப்ஸா இருக்கிற பன்னீர் இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். தேவைன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு, கடாய வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. பன்னீர் நல்லா ரெடி ஆயிடும். உங்ககிட்ட கேப்சிகம் இருந்ததுன்னா, இந்த மாரி மல்டி கலர் கேப்சிகம் இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருங்க. அது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா போதும், ரெடி ஆயிடும். கொத்தமல்லி இந்த மாரி மேல தூவி விட்டுருங்க. சில்லி ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ண எள்ளு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி அத நல்லா துருவிட்டு இந்த மாரி ஃபைனா துருவி எடுத்துக்கோங்க. அத சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல் அளவு பூண்டு அதையும் துருவி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸ், நல்லா சூடு பண்ணுன எண்ணெய், நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்ல இதில ஊத்திட்டு, உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு தேவையான சில்லி ஆயில் ரெடி. இத வந்து ஒரு 1 வீக் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். அப்படியே யூஸ் பண்ணலாம். நூடுல்ஸ்க்கு அந்த மாரி ஏதாவது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அவகாடோவ இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த உள்ள இருக்கிற அந்த ஃப்ளெஷ்ஷ மட்டும் எடுத்து, நல்லா இந்த மாரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் ஆன பிறகு தேவையான அளவு மிளகுத்தூள், கொஞ்சமா உப்பு, ஒரு சின்ன பீஸ் அளவு லெமன் எடுத்துட்டு, அந்த ஜூஸ மட்டும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி நான் ஏற்கனவே செய்து வச்சிருக்கேன். இப்போ அந்த அவகாடோ ஸ்ப்ரெட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு, நல்லா சப்பாத்தி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாரி ஸ்ப்ரெட் ஆன பிறகு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சில்லி ஆயில வந்து அங்கங்க லைட்டா தூவிட்டு, சப்பாத்திய ரோல் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான அவகாடோ சப்பாத்தி ரோல் ரெடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பன்னீர் வச்சு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்க. பன்னீர் செய்றதுக்கு இதே மாரி இன்னொரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த அவகாடோ ஸ்ப்ரெட்ட போட்டுக்கலாம். நான் இப்போ ஆக்சுவலா நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பன்னீர் கேப்சிகம மட்டும் தான் சேர்த்துட்டு ஒரு ரோல் செய்ய போறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிஷ். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ அண்ட் என்ஜாய்.